ஓகே. இப்போ நம்ம இந்த நோ கான்டாக்ட் பத்தி பேசியிருந்தோம் லாஸ்ட் பதிவில, லாஸ்ட் போஸ்ட்ல. இந்த நோ கான்டாக்ட் ஏன் நடக்குது? என்ன காரணம்? சைலன்ட் ட்ரீட்மெண்ட்னு ஒண்ணு இருக்கு. அதாவது எந்த காரணத்தையும் சொல்லவே மாட்டாங்க. ஜஸ்ட் அவங்க பாட்டுக்கு அவாய்ட் பண்ணிட்டு சைலண்ட்டா மெயின்டெயின் பண்ணிப்பாங்க. இது பர்ட்டிகுலரா லவ்வர்ஸ்க்கு அந்த பிரேக்கப், செப்பரேட்டட் கப்பிள்ஸ் இருக்காங்க இல்லையா? கல்யாணமாகி செப்பரேட்டட் கப்பிள்ஸ் அவங்களுக்கு அப்ளை ஆகும். சைலன்ட் ட்ரீட்மெண்ட் சம்டைம்ஸ் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்குள்ளேயும் நடக்கும். இப்போ நம்ம ஒண்ணொண்ணா பார்க்கலாம். நோ கான்டாக்ட் எதுக்கு நடக்குது? நோ கான்டாக்ட்னா நல்லா பேசிக்கிட்டே இருப்பாங்க. பட் ஒரு ப்ரப்போஸ் பண்ணிட்டாங்க, இல்ல லவ் ப்ரப்போஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னா, திடீர்னு வந்து அவங்க கான்டாக்ட்ட டெர்மினேட் பண்ணிட்டு போயிடுவாங்க. இதுக்கு என்னென்ன ரீசனா இருக்கலாம்னா, ஃபர்ஸ்ட்டு அவங்களுக்கு அத ஏத்துக்கிற தன்மை இருக்காது. அவங்களுக்கு சில சமயம் லவ் இருக்கும். இருந்தாலும் அத ஏத்துக்கிற தன்மை இருக்காது. ஒரு பயம் இருக்கும். ஃபியர்ன்னு சொல்றாங்க இல்லையா? பயம் இருக்கும். தேவையில்லாத கான்ஃப்ளிக்ட்ஸ் அவாய்ட் பண்ணுவாங்க. இதுக்கு மேல ஆர்கியூமெண்ட்ஸ் வேண்டாம் அப்படிங்கிறதும் இருக்கும். சம்டைம்ஸ் அவங்களுடைய ஃபேமிலி சிச்சுவேஷன்ஸ் இதுக்கு பெர்மிட் பண்ணாது அப்படிங்கிறப்போ லவ் இருந்தாலுமே நோ கான்டாக்டில் போக சான்சஸ் இருக்குது. அண்ட் அஃப்கோர்ஸ் ஃபேமிலி கூட டிஸ்கஸ் பண்ணி அதுக்கு ஒத்து வரலை அப்படிங்கிற போதும் சம் கைடன்சஸ் ஏதாவது பார்த்துப்பாங்க, ஆஸ்ட்ராலஜி அந்த மாதிரி. ஸோ இது ஒத்து வராதுன்னு சொல்கிறதுக்கு அவங்களுக்கு மனசு இருக்காது. இதுவெல்லாம் ஒரு இந்த பிலீஃப் எல்லாம் நம்ம எப்படி சொல்கிறது அப்படிங்கிற மாதிரி இருந்தாலும் மேஜர் இது வந்து என்னென்னா ஈகோவாக கூட இருக்கலாம். ஓகேங்களா? ஒரு பர்ட்டிகுலர் அன்எக்ஸ்பெக்டட், அதாவது அவங்க சொல்லாமலேயே சிலதெல்லாம் ஒரு கண்டிஷன்ஸ் வச்சுருப்பாங்க. அவங்களுக்குன்னு ஒரு பர்ட்டிகுலர் கண்டிஷன்ஸ். அந்த கண்டிஷன்ஸ் சாட்டிஸ்ஃபை ஆனால் மட்டும்தான் அவங்கள ஃபுல் பார்ட்னராக இதுக்கு மேலே லைஃப்பில் கண்டினியூ பண்ண முடியும் அவங்களால. ஸோ அந்த மாதிரி கேசஸில் ரிஜெக்ஷன் பண்ணுறவங்க ஃபஸ்ட்டு ஓப்பனாக சொல்லலாம். எனக்கு வந்து இதில் இன்ட்ரெஸ்ட் இல்லை அப்படின்னு சொல்லலாம். பட் இது வேறு ஏதாவது கான்சிக்வன்சஸ் லீட் பண்ணிடுமோ அப்படிங்கிறதுக்காக அவங்க சம்டைம்ஸ் இந்த மாதிரி அவாய்ட் பண்ணிட்டு போக சான்சஸ் இருக்குது. ஸோ இது அவங்களுக்கு அந்த சைட்லேருந்து லவ் இல்லைன்னா பரவாயில்ல. பட் இவங்க இந்த பார்ட்னர், போத் ஆஃப் த பார்ட்னர்ஸ் தே ஹாவ் த லவ். பட் ஒரு பார்ட்னர் வந்து நோ கான்டாக்ட்குள்ளே போகிறாங்க அப்படின்னா அந்த பார்ட்னர் யார் வந்து ரிஜெக்ட் பண்ணுறாங்களோ சைலண்ட் ட்ரீட்மெண்ட் மூலயமாக எதுவும் சொல்லாமல் அவங்களுக்கு ஸ்ட்ரெஸ் அண்ட் ஆங்ஸைட்டி நிறைய டெவலப் ஆகும். இன்னும் போக 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 அது அவங்க அடக்கி வச்சு அந்த ஃபீலிங்கை எக்ஸ்ப்ரெஸ் பண்ண முடியாமல் அவங்க ஒரு போஸ்ட் ட்ரொமாட்டிக் ஸ்ட்ரெஸ் டிஸார்டர்னு ஒன்று இருக்குது, பிடிஎஸ்டின்னு. அவங்களால தூங்க முடியாது, பேச முடியாது, எதுவும் செய்ய முடியாது. ஒரு ஒரு லாஸ் அண்ட் லோன்லினஸ்லேயே அவங்க வாழ்ந்துட்டுருப்பாங்க. பட் லவ் இல்லாதவங்களுக்கு அது பிரச்சனை இல்லை, ஓகே அப்படிங்கிற மாதிரி. இந்த ரிஜெக்ஷன் ஃபேஸ் பண்ணாங்க இல்லையா இன்னொரு பார்ட்னர், இந்த நோ கான்டாக்டில் அவங்க போகும்போது எந்த ஒரு ரீசனுமே சொல்லாமல் இவங்க ரிஜெக்ட் பண்ணிட்டாங்கன்னா அவங்கள, அது ஒய் மீ, ஒய் இட் இஸ் அப்படின்றத ஒரு க்யூரியாசிட்டி க்ரியேட் பண்ணி விட்டுருவாங்க. அப்புறமா அவங்க டிப்ரெஷனுக்குள்ளேயும் போவாங்க. என்னோடய பார்ட்னர் நான் நிறைய எக்ஸ்பெக்ட் பண்ணேன், அவங்க ஒரு அசம்ஷனில் தான் ப்ரப்போஸ் பண்ணியிருப்பாங்க. பட் அது நடக்கலைன்றப்போ அவங்க டிப்ரெஷனுக்குள்ளே போவாங்க. மென்டலி ஸ்ட்ராங் பீப்புள் கொஞ்சம் வெயிட் பண்ணி அகெயின் அண்ட் அகெயின் அதை த்ரோபேக் பண்ணி ரீசன் கெட் பண்ண பார்ப்பாங்க அந்த பார்ட்னர் கிட்டது. பட் எதுவுமே ரெஸ்பான்ஸ் இல்லை அப்படின்னா தே மே கோ இன்டு சம் டிப்ரெஷன் ஆல்சோ. ஸோ இது சில பேர் வந்து ரொம்ப விகரஸாக போயிட்டு நீ இல்லைன்னா என்ன, எனக்கு பார்ட்னரே கிடைக்காது அப்படிங்கிற மாதிரி இம்மீடியட்டாக ஒரு சில அஃபேர்க்குள்ளேயோ ஒரு சில வாலண்டரியாக அந்த நேரத்துக்கு அவங்களுக்கு வந்து ஓகே இந்த ப்ரப்போசலை எடுத்துக்கலான்ற ஒரு அவசர முடிவுக்கும் போவாங்க. சில பேர் இதை தாங்க முடியாதவங்க சூசைடுக்கும் போவாங்க. ஸோ ஒரு சிலதெல்லாம் நீங்கள் கேள்விப்பட்டிருக்கீங்களா, ஆசிட் அடிக்கிறதெல்லாம் இதோடைய வர்ஸ்ட் கேட்டகரி. அதெல்லாம் அது நீ எப்படி ரிஜெக்ட் பண்ணலாம், நீ வந்து அக்செப்ட் பண்ணியே ஆகணும், அப்படி அது வேறு மாதிரி கேட்டகரி. இது நான் சொல்கிறது வந்து நோ கான்டாக்ட் ப்ளஸ் சைலண்ட் ட்ரீட்மெண்ட். சைலண்ட் ட்ரீட்மெண்ட்டுன்றதே நீங்கள் வந்து ப்ராப்பராக கம்யூனிகேட் பண்ணலை அப்படிங்கிறது தான் அர்த்தம். ஒரு ப்ராப்பர் கம்யூனிகேஷன் இல்லாத போது அங்கே வந்து வேரியஸ் அசம்ஷன்ஸ் டெவலப் ஆகும் ஃப்ரம் போத் த சைட்ஸ். ஸோ அது ஒரு பேரியரை தான் க்ரியேட் பண்ணும். சைலன்ஸ் இஸ் அ நெகட்டிவிட்டி. ஆக்சுவலாக கம்யூனிகேஷன் தான் பாசிட்டிவிட்டி. எந்த மாதிரியாக இருந்தாலும் அதை டீசெண்டாக சொல்ல தெரியணும். அதாவது நீங்கள் ரிஜெக்ட் பண்ணுறீங்கன்னா ஒருவேளை அவங்களுக்கு வேரியஸ் ஆப்ஷன்ஸ் கூட இருக்கலாம்.
இல்லைன்னா இப்போ இது வந்து சரிப்பட்டு வராது, ஐ எம் நாட் ஷியோர்ங்கிறது கூட அவங்களுடைய தாட்டாக இருக்கலாம். அப்போ நீங்கள் எந்த மாதிரி சொல்லணும்னா, ஐ எம் நாட் ஷியோர், நான் செட்டில் ஆகணும், இப்போ எனக்கு அந்த தாட் பேட்டர்ன் இல்லை, என்னை தயவு செஞ்சு இதுக்கு மேலே நீங்கள் டிஸ்டர்ப் பண்ண வேண்டாம் அப்படின்னு டீசெண்டாக கூட சொல்லலாம். ஸோ அந்த மாதிரி சொன்னீங்கன்னா அந்த பார்ட்னர் புரிஞ்சிக்க வாய்ப்பு இருக்குது. ஓகேங்களா? சில பேர் பயப்படுறாங்க, சூசைட்க்கு போயிடுவாங்களோன்னு பயந்துட்டு அப்படியே ஓடுறாங்க அது சொல்லாமல். பட் நீங்கள் அதை ஓப்பனாகவே சொல்லலாம். இப்போதைக்கு எனக்கு தாட் இல்லை, என்னை இனிமேல் கம்பல் பண்ண வேண்டாம் அப்படின்னு ஓப்பனாகவே சொல்லலாம். ஸோ இது வந்து ஒரு ஆப்போசிட் பார்ட்னர் கொஞ்சம் மெச்சூர்டாக இருந்தாங்கன்னா அவங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிப்பாங்க, ஓகே அப்படின்னு சொல்லிட்டு. அவங்களுக்கும் அந்த டிப்ரெஷன் க்ரியேட் ஆகாமல் இருக்கும். வி காட் த ரீசன் அப்படின்ற ஒரு தாட் இருக்கும். ஸோ அந்த ரீசன் கிடைக்காதனால தான் இரிட்டேட் ஆகுறாங்க அவங்க. இல்லைன்னா அது வேணும்னே எனக்கு பிடிக்கல அப்படின்னு சொன்னாலும் சில பேர் இரிட்டேட் ஆகிடுவாங்க. இரிட்டேட் ஆகி அவங்க வேறு பார்ட்னர் சூஸ் பண்ணிடுவாங்க. அப்போ நீங்கள் பிடிக்கலன்னு சொல்லிட்டீங்கன்னா அகெயின் பிடிச்சிருக்கு அப்படின்னு கொஞ்ச நாள் கழித்து ரியலைஸ் பண்ணுறது, அதாவது உங்களுக்கு ரியலைசேஷன் இல்லை அப்படிங்கிறத நீங்கள் எக்ஸ்ப்ரெஸ் பண்ணணும். எனக்கு லவ் என்னன்னு தெரியலை, எனக்கு கொஞ்சம் டைம் வேணும் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் எக்ஸ்ப்ரெஸ் பண்ணிக்கலாம். ஸோ நம்ம மிஸ் பண்ணிட்டோமேன்னு நினைக்கிறது வேறு, அது லவ் இல்லை. கொஞ்ச நாள் கழிச்சும் யூ ஃபீல் சம் ஹார்ட் ஃபெல்ட் கனெக்ஷன் ஓவர் தட் பர்சன் அப்படின்றது தான் ட்ரூ லவ். அது ரியலைஸ் பண்ணுறதுக்கே நிறைய பேருக்கு டைம் இருக்காது. பட் இந்த ஆப்போசிட் பார்ட்னர் இருக்காங்க இல்லையா, அவங்க என்ன பண்ணுவாங்க, ஓகே இந்த ரிஜெக்ஷன் திஸ் கம்ப்ளீட்டட், தெர் இஸ் நோ கம்யூனிகேஷன், ஸோ வி ஹாவ் டு see some other ஆப்ஷன்ஸ் அப்படிங்கிற ஒரு தாட்டுக்கு தான் அவங்க போவாங்க. இப்போ டியூட் படம் ரிலீஸ் ஆகிருக்கு, எனக்கு தெரியல, நான் படம் பார்க்கல, பட் ஸோ மெனி கமெண்ட்ஸ் ஆர் கம்மிங். ஸோ ஜஸ்ட் இந்த ரிஜெக்ஷன்னால் என்னென்ன இஷ்யூஸ் வந்து அந்த ஆப்போசிட் பார்ட்னரும் ஃபேஸ் பண்ணுவாங்க அப்படிங்கிற கான்செப்டில் தான் நான் சொல்கிறேன். நான் படம் பார்த்துட்டு வேணால் 1 வீக் கழிச்சு புது வீடியோ போட்டுறேன், சைக்காலஜிக்கலாக என்ன அப்படிங்கிறது. ஓகே, இது ஜென்ரலாக வந்து உமனை வந்து கட்டுப்படுத்திடலாம், தாலின்றது காலி கட்டிட்டாங்கன்னா எங்கேயும் போகக்கூடாது அப்படிங்கிறது இல்லை. எல்லாருமே ஹியூமன்ஸ் தான். ஒரு உமனுக்கு எமோஷ்னல் சப்போர்ட் தான் ரொம்ப ரொம்ப முக்கியம். இந்த எமோஷ்னல் சப்போர்ட் இல்லாமல் டிப்ரெஷனுக்குள்ளே போகிறாங்க இல்லையா, ஸோ ரிஜெக்ஷன் ஃபேஸ் பண்ணி, ஸோ அதனால் எடுக்கிற சில முடிவுகள் அந்த மாதிரி க்ரியேட் ஆகுது. ஸோ இந்த மாதிரி சைலண்ட் ட்ரீட்மெண்ட் கொடுக்குறாங்க இல்லையா, ஓப்பனாக எக்ஸ்ப்ரெஸ் பண்ணுறது ப்ராப்ளம் இல்லை, சைலண்ட் ட்ரீட்மெண்ட் கொடுக்குறாங்க, எந்த ஒரு ரீசனுமே சொல்லாமல் அவாய்ட் பண்ணுறாங்க இல்லையா, இவங்க பேர் சைலண்ட் கில்லர்ஸ். லிட்ரலி யூ ஆர் கில்லிங் த ஆப்போசிட் பார்ட்னர்ஸ். சில சமயம் அவங்க நினச்சது நடக்கணும் அப்படிங்கிறதுக்காக சில ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்குள்ளேயே கூட இந்த சைலண்ட் ட்ரீட்மெண்ட்கள் நடக்கும். ஸோ இந்த பதிவை முழுசாக பாருங்கள், நான் ஷார்ட்ஸ் போடுவேன் அஃப்கோர்ஸ். ஸோ இருந்தாலும் முழுசாக பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு புரிதல் கிடைக்கும். ஸோ இதுக்கு சொல்யூஷன் என்ன, சைலண்ட் ட்ரீட்மெண்ட்க்கும் நோ கான்டாக்ட்க்கும் சொல்யூஷன் என்ன, ப்ராப்பர் கம்யூனிகேஷன். கண்டிப்பாக உங்கள் பார்ட்னர் பற்றியே திங்கிங் இருந்தது, லவ் பார்ட்னர் பற்றியே திங்கிங் இருந்தது, எனக்கு லவ் இருக்குது ஆனால் நான் ரிஜெக்ட் பண்ணிட்டேன், நான் சைலண்ட் ட்ரீட்மெண்ட் கொடுக்குறேன் அப்படிங்கிறவங்க கண்டிப்பாக இந்த ஸ்ட்ரெஸ்ஸு ஆங்ஸைட்டிக்குள்ளே போவீங்க. நீங்கள் அந்த மாதிரி நீங்கள் ஃபீல் பண்ணுறீங்க அப்படின்னா ப்ரொஃபஷ்னல் கவுன்சிலிங் தேவையில்லை உங்களுக்கு. ஃபஸ்ட்டு நீங்கள் அந்த பார்ட்னர் யாரோ அவங்கக்கிட்ட கூட டிஸ்கஸ் பண்ணிடலாம். இந்த மாதிரி இருந்துச்சு, எனக்கு அந்த டைமில் வந்து என்னால் எக்ஸ்ப்ரெஸ் பண்ண முடியலை, ஸோ இப்போ நான் ஃபீல் பண்ணுறேன் அப்படிங்கிறத நீங்கள் வந்து கரெக்டாக எக்ஸ்ப்ரெஸ் பண்ணிட்டீங்கன்னா அது எக்ஸ்ப்ரெஸ் பண்ணிட்டாலே போயிடும் உங்களுக்கு. நீங்கள் வந்து ஃபர்தர் கமிட்மெண்ட்ஸ்க்கெல்லாம் கூட போகவே தேவையில்லை. எனக்கு இந்த மாதிரி ஃபீலிங் இருந்தது, பட் அந்த டைமில் எனக்கு புரியலை, ஸோ இப்போ காலம் கடந்து போச்சு, ஸோ சாரி. இந்த கோல்டன் வேர்ட்ஸ் சொல்லுவாங்க தெரியுமா, எல்கேஜி போர்ஷன், அதெல்லாம் சாரி, தேங்க்யூ, ப்ளீஸ், எக்ஸ்கியூஸ் மீ, அதெல்லாம் கொஞ்சம் யூஸ் பண்ணுங்கள். ஈகோ வச்சுட்டு என்ன பண்ண போகிறீங்க? ஈகோவை தலையில் வச்சிங்கன்னா தலைவலி தலைவலி தலைவலின்னு இருக்க வேண்டியதுதான், நெஞ்சு வலி தலைவலி. ஸோ ஃபர்தர் வீடியோஸ் நான் போட போகிறேன் இனிமேல்ட்டு, ஹெல்த் எல்லாம் எப்படி பாதிக்க அதெல்லாம் நியூரோலிங்குவிஸ்டிக் ப்ரோக்ராமிங்கில் தான் சொல்கிறாங்க இன்ஃபேக்ட், சரிங்களா. ஸோ இந்த சைலண்ட் ட்ரீட்மெண்ட்டு அந்த பார்ட்னர்ஸ் இப்போ யார் யார் ரிஜெக்ஷன் ஃபேஸ் பண்ணுறீங்களோ, வெயிட்டிங்கில் இருக்கீங்களோ, ஸோ இது வந்து கொஞ்சம் புரிஞ்சுக்கோங்க. ஏன் அவங்க பேச மாட்டேங்கிறாங்க, எப்போ வருவாங்க அப்படின்னு நீங்கள் திங்க் பண்ணுறதை விட, அது உங்களுக்கு வந்து இந்த ப்ராப்ளமை அவங்க க்ரியேட் பண்ணி விட்டுட்டாங்க, அந்த க்யூரியாசிட்டியில் இருக்கீங்கன்றதை ஃபஸ்ட்டு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. அது ஒரு ஓரமாக கொஞ்சம் வச்சுட்டு, ஓகே இது இப்படி தான் நடந்திருக்கு, நம்ம எப்படி ஃபர்தராக நம்ம இம்ப்ரூவ் பண்ணிட்டு போகலாம். இப்போ அந்த பார்ட்னர் கம்யூனிகேட் பண்ணால் மட்டும்தான் உங்களுக்கு நிச்சயம். கம்யூனிகேட் பண்ணலன்னா யூ ஹாவ் டு சீக் சம் அதர் ஆப்ஷன்ஸ் இல்லையா. அவங்க எதுக்காக கம்யூனிகேட் பண்ணலன்ற ரீசன் உங்களுக்கு தெரியாது. ஃபேமிலியாக இருக்கலாம், அஸ்ட்ராலஜியாக இருக்கலாம், இல்லை வந்து ஃபைனான்ஸாக கூட இருக்கலாம், இல்லைனா இந்த
கேஸ்ட் டிஃப்ரென்சஸ் இருக்கலாம். எல்லாத்துலேயும் எல்லாராலையும் அதை எக்ஸ்ப்ரெஸ் பண்ண தெரியாது. ஸோ நீங்கள் தான் கொஞ்ச நாள் வெயிட் பண்ணுறதுனா வெயிட் பண்ணுங்கள். 1 or 2 இயர்ஸ் மேலே வெயிட் பண்ணுறது வேஸ்ட்டு. பிகாஸ் தேர் ஆர் அந்த ஏஜ் போக போக எல்லாருமே வந்து ஒருத்தர் வந்து அந்த ஃபேமிலி அப்படின்ற இப்போ லவ் எல்லா லவ்வும் சக்ஸஸ் ஆகாது. லவ்ன்றது ஒரு எமோஷன். ஆனால் ப்ராக்டிக்கல் வேர்ல்டில் என்ன தேவைன்றது கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். பணம் தேவைப்படுது, சொசைட்டி, நேம், அதுக்கான எனர்ஜி. ஸோ இதுக்கெல்லாம் ப்ரையாரிட்டி கொடுக்குறவங்க கண்டிப்பாக லவ்க்கு ப்ரையாரிட்டி கொடுக்க மாட்டாங்க. அவங்க சஃபர் பண்ணுறதுக்கும் ரெடியாக இருப்பாங்க, பட் லவ்க்கு ப்ரையாரிட்டி கொடுக்க மாட்டாங்க. ஸோ அதனால் நீங்கள் மட்டும் வந்து லவ்ன்ற எமோஷனை பிடிச்சிட்டு நிற்கிறனால எந்த ஒரு யூஸும் இல்லை. ப்ராப்பர் கம்யூனிகேஷன் நான் அடிக்கடி அதுதான் சொல்ல வரேன். ப்ராப்பர் கம்யூனிகேஷன் இருந்தால் மட்டும்தான் எதுவுமே சக்ஸஸ் பண்ண முடியும், கிடைக்கும். வேறு ஏதாவது இது பற்றி தெரியணும் அப்படின்னா எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இல்லை நான் வாட்ஸ்அப் குரூப் இருக்குது, அந்த ஃப்ரீ குரூப் ஒன்று போட்டிருக்கேன், அதுலேயும் வந்து நீங்கள் கேட்கலாம். தேங்க்யூ.